ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ ஜூஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மாம்பழத்தை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஐஸ் க்யூப் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பால், நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மூடி மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான அளவுக்கு அடிச்சுக்க போகிறோம். மிக்சியில் ரொம்ப கொரன்னு அடைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. நல்லா க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும். இதை மாதிரி நல்லா அடிச்சுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அதுக்கு மேலே ஒரு ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஸ்கூப் வெனிலா எசன்ஸை வச்சுட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3த்தையும் அது மேலே சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்து அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜூஸ் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஜூஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.